இந்த 7 சுரங்களுக்குள்ளதான் இசை அடங்கியிருக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைங்கிறது அந்த நவரசங்களுக்குள்ளதான் இருக்கு. எத்தனை விதமான வாழ்க்கையினுடைய உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோம். அந்த உணர்வுகளை எடுத்து தான் கவிஞர்கள் பாட்டா வெளிப்படுத்துறாங்க. அப்படி கண்ணதாசன் வெளிப்படுத்திய அந்த சுரங்களில் நவரசங்களில் இக்கால கவிஞர்களுக்கு எதை விட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த பாட்டு மன்றத்தினுடைய தலைப்பு. பாப்பா, ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள வந்துட்டீங்களா? இப்பதான் கண்ணதாசனை பத்தி பேச போனேன். கண்ணதாசனை பத்தி இப்பதான் பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களா? நல்ல விஷயம் அப்படின்னா நாங்க நிப்பனே சார். என்ன உங்க பக்கத்துல நிக்க வேண்டிய நல்ல அப்படின்னா நான் தானே சார் நிக்கணும். ஆஹா, ஏன்னா நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பூரா பழைய பாட்டாதான் பாடிக்கிட்டு இருந்தீங்க. கண்ணதாசன் விட்டு சென்ற நவரசத்தில் கிட்டத்தட்ட 25 ரசம் போயிருச்சு சார், நம்ம டிவியில ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அது ஏகப்பட்ட பாட்டு வந்து நான் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். அப்படியா? ஆமா, கண்ணதாசன் மாதிரியே பாடின புது பாட்டா? ஆமா, அவர் அதாவது இந்த மாதிரி பாட்டுலாம் அவர் நினைச்சே பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி பாட்டுலாம் இப்ப என்கிட்ட இருக்கு, கைவாசம் அவ்வளவு பாட்டு இருக்கு. புது பாட்டுல இருக்கு. ஆமா, ஜிம்பலக்கா 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 ya baji da daga dunu da da baji da dunu ka chika papa chika papa ka ku ka chika ka அம்மாரி. இப்ப நான் பாட சொன்னது பாட்டு, நீங்க வேற என்னமோ சவிக்கம் இல்லாதவன் கத்தன மாதிரில இருந்துச்சு. இதை போய் எப்படியா பாட்டுன்னு ஏத்துக்கிற முடியும்? இல்ல சார், ஒரு வரி கூட பாடவே இல்லையே. அதான் ஏதோ பாட்டு பாட வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்படியா? இது மாதிரினா தான் நான் எம்புட்டு பாட்டு படிப்பேன். இப்ப நான் படிக்கட்டுமா? பாடுங்க சார். டன் டனக்கடி டிண்டானக்கடி டுண்டனக்கடி டிண்டானக்கடி ஹே 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 சின்னனக்கடி சின்னானக்கடி சின்னக்கடி சின்னானக்கடி ஹே ஹே ஹே. இது மாதிரி 50 பாட்டு வச்சிருக்கேன் நான். இதுக்கு பேர் பாட்டா? அதாவது சார், பொதுவா வந்து நம்ம அதாவது ஒரு சிறந்த கலைஞன் வந்து எப்படின்னா இயற்கையை ரசிக்கிறவன தான் இருப்பான் சார். ஆமா, அப்படியே பஸ்ஸில் போகிறப்ப அந்த அந்த ஓர சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு வருவேன். அந்த ஓர சீட்டுக்கு சில பேர் அடிச்சுட்டு கிடக்கிறத பார்க்கணும் பஸ்ஸில். ஆஹா, அது உள்ள ஏறணும்னா நேராக ஜன்னல் பக்கம் போய் உட்காந்துருவேன். போய் உட்காந்து எதுக்குடா இந்த பக்கம் உட்காந்தா பஸ்ஸு போகாதா, வெளியே பார்த்துக்கிட்டே வரணும். வெளியில பார்க்குற மாதிரி இந்தியாவில் என்ன அவ்வளவு அழகாவா இருக்குது? சும்மா சார், கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, பிரமாமா. கேரளா பக்கம் ஜன்னல்ல உட்காந்து போனா நல்லா இருக்கு. இயற்கை காட்சி சொல்லுங்க. நம்ம இந்தியாவில் இந்த காஞ்ச புளியா மரம், அந்த கொட்டி வச்ச குப்பை, அந்த வெறுமையோட இருக்க கிழவன், அந்த காது வளர்த்த கிளவிய, இதுகளை எத்தனை தடவை தான் பார்க்கறது? அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து இயற்கையை ரசிக்கிறதுல மனுஷனுக்கு ஒரு ரசனை இருக்கு. அது அதே மாதிரி ரயில்லையும் அந்த மாதிரி போவாங்க. ட்ரெயின்ல மனுஷன் எப்பயுமே ரசிப்பேன். காரணம் என்னன்னா, ஒருத்தன் இதே மாதிரிதான் கல்யாண வாழ்க்கை வெறுத்து போய் காட்டுக்கு போயிட்டான், கோவிச்சுக்கிட்டு. காட்டுல போய் தனியா இருக்கலாம்ட்டு அந்த பிள்ளைய அடிச்சு போடி அப்படின்னு போயிட்டான். போய் அந்த காட்டுல நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு. ஒரு நாள் அவன் கட்டியிருந்த துணியை துவைச்சு காய போட்டிருந்தான். அதை எலி கடிச்சு தின்னு விடுச்சு. கரெக்டா நடுவுல கடிச்சு ஓட்ட பண்ணிருச்சு. எங்கிட்டு திருப்பி கட்டினாலும் 7.5 ஆகி கிடந்துச்சு. ஒரு ஓரத்துல கடிக்கப்படாதா, நடுப்புற கடிச்சு இப்படி ஓட்டை ஆயிடுச்சுன்னு அந்த துண்டை அவனால கட்ட முடியல. எலி தொல்லையை ஒழிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணா, ஒரு பூனையை வாங்கி விட்டான். எலியை கடிக்க காலி பண்ணிடட்டும். பூனை திடீர்னு நல்லா எலியை பிடிச்சி தின்னுக்கிட்டு இருந்த பூனை திடீர்னு பால் கேடுச்சு அவன்கிட்ட. பாலுக்காக ஒரு மாட்டை வாங்கி வளர்த்தேன். மாடு புல்லு கேடுச்சு. புல்லு பிடிங்கி போறதுக்கு ஒரு பயலை கூட்டி வந்து விட்டாரு. அந்த பைய சோறு கேட்டான். சோறு ஆக்கி போறதுக்கு ஒரு வேலைக்கார பிள்ளைய கொண்டு வந்து வச்சாரு. வேலைக்கார பிள்ளைக்கும் அவருக்கும் கனெக்ஷன் ஆகி போச்சு. உடனே திருப்பி குடியும் குடித்தனமா எங்க பழைய குடும்பத்துக்கு 2ஆம் தாரமா வந்து இந்த மூத்த மனைவியை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்றதுக்கு வர்றேன். அந்த ஆளு மனுஷன் இயற்கையோடு வாழ்ந்தவன். காரணம், அவனுக்கு இயற்கையை ரசிக்கிறதுல ஒரு சுகம். அதனாலதான் முனிவர்கள் காட்டுக்கு போறவன் கோவிச்சுக்கிட்டு காட்டுக்கு போறதுன்னா என்ன அப்படின்னா, அவன் காட்டுல இருந்து தான் வந்தேன் வீட்டுக்கு. அது மாதிரி அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கறதுல நமக்கு ஒரு ஜாலி. அதனாலதான் கொடைக்கானல், ஊட்டி அதுக்கெல்லாம் எதுக்கு ஓடுறேன்? ஒரு குளிர்ச்சி, அந்த மரம் பச்சை இதெல்லாம் பார்க்கறது. நம்ம இதில் வந்து கலர்னா இப்போ வேற மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ ரொம்ப கலராக இருந்துச்சு அந்த ஊர் அப்படின்னா, அவ்வளோ பிள்ளைகளா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். கலருங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே பயமா இருக்கு.
பசுமையா இருக்குதுடா அப்படின்னு. எங்க பொம்பளை பிள்ளை பள்ளியிடத்துக்கு போயிட்டு வந்தியாங்கிறேன். பசுமைங்கிற வார்த்தை தப்பா போச்சு, கலருங்கிற வார்த்தை தப்பா போச்சு. என்னத்த சொல்ல? அது மாதிரி இந்த இயற்கையை ரசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அது எனக்கு சார் இயற்கைய அந்த டைட்டானிக் படத்துல அந்த ஹீரோ அப்படியே அந்த கப்பல்ல படுத்துட்டு பீடி குடிச்சிட்டு ரசிச்சிட்டே வருவான் சார். அந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு போட்டா எப்படி இருக்கும்னு நானா கற்பனை எல்லாம் பண்ணிருக்கேன். கப்பல் மாடியில படுத்து பீடி குடிச்சிட்டு இருப்பானா? ஆமா. அதுலயாவது ஒரு சிகரெட்டை குடிக்கப்படாது. அங்கேயும் போய் வினோதமான ஒரு ரசனை பீடி. அவர் ஹீரோ எது வேணாலும் குடிக்கலாம், மம்முட்டி ஸ்டைல்ல. ஆமா, அப்படியே பீடி குடிச்சிட்டு பாடுறாரு. அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் இயற்கை பத்தியுமே புது கவிஞர்கள் அவ்வளவு எழுதியிருக்காங்க சார். ஒரு பாட்டு பாட சொல்றீங்களா? ஏ தோத்தீன் ஆஹாஹா. இது வந்து ஹிந்தி பாட்டு கிடையாது சார், தமிழ் பாட்டு. அப்படியா? ஆ ஓ ஆ லா ஏ ஓ ஆ பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறார், வேறு உடை பூணுகிறார். கவிஞர் வைரமுத்து இயற்கையை ரசிச்சு பாடின பாட்டு. கண்ணதாசன் இதை பாடினது இல்லையா? அவர் எவ்வளவு இயற்கையை பார்த்து ரசிச்சவர் தெரியுமா? குறிஞ்சியிலே பூ மலர்ந்து கொலுங்குதடி தன்னாலே, குறுகுறுத்த வண்டு ரெண்டு பறக்குதடி முன்னாலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து கொலுங்குதடி தன்னாலே, தன்னானே தானனே தானானே தானனே தானனே தானானே. வேற பாட்டு ஏதாவது இருக்கா? மார்கழி பூவே மார்கழி பூவே உம்மடி மேற்கு லாலிலீரா. மார்கழி பூவே மார்கழி பூவே உம்மடி மேலே ஓவியம் ஆனே. பேர்பட்ட ஒரு நேரா நின்னு பாட முடியுதா பாரு இன்னைக்கு இருக்க அந்த புது பாட்டை. நான் எப்படி நின்னு சாதாரணமா பாடுறேன். கண்ணதாசன் இதே மாதிரி சாதாரண காட்டுக்குள்ள நடக்கிற திருவிழாவை படிப்பாரு. காட்டுக்குள்ளே திருவிழா கண்ணுக்குள்ளே திருவிழா, சிரிச்சு மலர்கள் கூடி சிங்காரிக்கும் பொன்விழா. ஓய் ஓய் காட்டுக்குள்ளே திருவிழா கன்னி பொண்ணு மனவிழா, சிரிச்சு மலர்கள் கூடி சிங்காரிக்கும் பொன்விழா. ஓய் ஓய். எப்படி? சிறு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு கரும்புகள் மனம் வெடிக்குது வெடிக்கு, வளம் விட்டு வளம் வந்து வளம் விட்டு வளைகள் வளம் குத்தி பறக்கின்றதே. மலையாள கரையோரம் மலைபாயும் குருவி, லலலாலே லலலாலே லல்லாலே லலரே, சிறு சிறுவனி மண்மணக்குதம்மா, தகதிமி தக 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 சுழு தகதிமி மண்மணக்குதம்மா. மலையாள வார்த்தை ஒரு வரியாவது ஞாபகம் வச்சு படிக்க முடியுதா? திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு சார். மனசுல நின்னா தானே. இங்க பாரு, நெல் அறுத்துக்கிட்டு போறத படிப்பார். போட்டது முளைச்சதடி கண்ணம்மா, கேட்டது கிடைச்சதடி செல்லம்மா, கை நிறைய கேட்டது கிடைச்சதடி செல்லம்மா. போட்டது முளைச்சதடி கண்ணம்மா, கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா, கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா. இப்ப இருக்கிற பாட்டு எனக்கு ஒண்ணு வேணுமியா, நல்ல இயற்கையை ரசிக்கிற மாதிரி. அதே மாதிரி இயற்கையை ரசிச்சு ஒரு பாட்டு இப்போ லேட்டஸ்ட் சாங் இருக்கு சார். அப்படியா? இன்னைக்கு மக்கள் மனசுல பூரா அந்த பாட்டு தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதை பாட சொல்றீங்களா? ஆமா, நான் சும்மா ஒரு வேற பாட்டு பல்லவி பாடிட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறேன். இங்க சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீன் தாருடா,
வர்ற ஸ்டைல பாருடா எசலோமியா ஒரு பாட்டிலே நெஞ்சாய் போயிரும் போல இருக்கு. ஒரு இடம் கிடைச்சிருச்சு, சந்தோஷமா நின்றுட்டு இருந்தேன். பஸ் போயிட்டு இருக்கு, மனசு அடுத்த ஆசைக்கு டெவலப் ஆகுது. உட்கார்றதுக்கு அந்த சீட்ல உளுண்டு இடம் கிடைச்சா நிம்மதியா உட்காந்துக்கிருவேனே அப்படின்னு இப்படியே பாக்குறேன். ஒரு கிழமை லேசா அப்படி ஓரத்துல தள்ளி உட்காந்தாரு. போய் அப்படி ஓரத்துல உட்காந்து சந்தோஷமாயிருச்சு, இடம் கிடைச்சிருச்சே. அதுக்கப்புறம் மனசுல அடுத்த ஆசை டெவலப் ஆகுது. கொஞ்சம் சீட்டு அகலமா கிடைச்சா சாஞ்சு உட்காந்துக்கிருவனே அப்படின்னா ஒரு ஆள் இறங்கிட்டாரு. இந்த ஓரத்துல இருக்கவர் உட்காந்து சாஞ்சு உட்காந்துட்டான். நிம்மதியா இருக்க வேண்டியதானே. அடுத்த ஆசை திரும்ப டெவலப் ஆகுது. ஓர சீட்டு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லாம் அப்படியே போன பிற்பாடு ஓரத்துல ஒரு ஆள் எந்திரிச்சு போனாரு. ஓரத்துல போய் உட்காந்தான். அப்பயும் அடுத்த ஆசை என்ன டெவலப் ஆகுது, நடுவுல கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். பின்னால ஊடி இடிச்சாங்கன்னா செத்துல போயிடுவோம்னா திரும்ப எந்திரிச்சு நடுவுல ஒரு ஆள் இறங்கினாரு. நடுவுல இருக்க ஓர சீட்டு கிடைச்சு. அப்பயும் மனசு இல்லை, காத்தே வரமாட்டேங்குதுன்னு ஜன்னலை தள்ளி பார்த்தேன். ஜன்னலை திறக்கவே முடியல, அது பெர்மனன்ட் லாக் ஆகி கிடக்கும். திருவள்ளூர்ல எல்லாம் சில சமயம் இருக்கும், அது பாட்டு பூட்டியே இருக்கும், காத்தே வராம கண்டக்டரை கூப்பிட்டு திறந்து விடியான்னா என் வேலை அது இல்லை, நாளைக்கு சாயங்காலம் தான் திறப்பாங்க அப்படின்னு. எனக்கு இப்ப காத்து வேணும்யா, திறந்து பாரு, இல்லாட்டி உட்காரியா. பேசாம அங்கேயாவது உட்கார்ந்து இருந்திருக்கலாமே, புழுங்கி சாகுறேன்னு சொல்லி அவன் பழைய நின்ன இடத்த பார்த்து ஏக்கமா பார்ப்பான். அழகா காத்து வந்துச்சு அந்த இடத்துல. இப்படி வேர்த்து கொட்டி சாகுறேனேன்னு நினைச்சான். மனிதனுடைய ஆசைக்கு ஒரு முடிவே இருக்காது. அது மாதிரி இயற்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஒரு காலத்துல நம்ம ரசிச்சு போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு போட முடியுதா? ஒரு காலத்துல வேட்டி சட்டையில இருந்தவன் இன்னைக்கு பாருங்க பேண்ட் சட்டை. யாரு கத்து கொடுத்தது? வெள்ளைக்காரன் பார்த்து கோட்டு டை இந்த இது வரைக்கும் கட்டினது. இன்னைக்கு நம்பால் அதை போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க லண்டன்ல வந்து குளிரா இருக்கக்கூடிய நாட்டுக்கு அந்த கோட்டு சர்தான். நம்ம நாட்டுல வெயில் புடிங்கிட்டு அடிக்குது, இங்க கோட்டு டை அப்படி போட்டுக்கிட்டு உள்ளுக்கு அப்படியே வேர்த்து தொப்பையா. இது ஒரு மாதிரி ஒரு போலி கௌரவம். இயற்கைக்கு திரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை தான் மனுஷனுக்கு ஒரு சுகமானது. அதனாலதான் கவிஞர்கள் இயற்கையை பத்தி பாடுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறது காரணம் அதுதான். குற்றாலத்துக்கு ஏன் வருஷம் போறான்? ஜூலை மாசம் சீசன் ஆனோன்னா குற்றாலம் என்ன போறீங்க, அதே தண்ணி தான் அங்கேயும் இருக்கு, குளிக்கிறான். அதுல சில பேர் அந்த குளிக்கிறப்ப பண்ற அநியாயத்தை பார்க்கணுமே. இந்த சீசன் அன்னைக்கு அந்த குளிக்கிறப்ப நான்லாம் குளிக்க மாட்டேன், நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன செய்யறான் நம்பால், ஃபுல்லா சோப்பு போட்டு அப்படியே கண்ணு தெரியாம இப்படியே போவேன். ஒரு ஆள் அப்பதான் குளிச்சுட்டு தோட்டிக்கிட்டு இருப்பாரு. அவரை போய் கட்டி பிடிச்சி எங்க தண்ணியை காணான்னு. அவர் 15 தடவை குளிச்சுட்டு நீட்டா தோட்டிட்டு சட்டை கிட்டெல்லாம் போட்டு நின்றுகிட்டு இருப்பாரு. போய் அப்பி அந்த எண்ணெயோட கட்டி பிடிச்சா எப்படி இருக்கு? ஏன்டா இப்ப திரும்ப நான் போய் குளிக்கிறதுன்ட்டு திரும்ப கழட்டி போட்டு அவரு குளிக்க போனாரு. அந்த சோப்பை போட்டுக்கிட்டு இப்படியே தேடிட்டே வருவேன். அதை போட்டு அந்த கண்ணை மட்டும் திறந்து விட்டு அப்புறம் போய் அங்கன போட்டு அந்த கண்ணை கழுவுனா என்ன? சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லோட போயிடுறது குற்றாலத்துக்கு. இங்க ஊத்த அங்க குளிக்க இறங்கிறேன், திரும்ப வருவேன். ஊத்த குளிக்க இறங்கிறேன், திரும்ப ஏத்த குளிக்க இறக்க வர, இப்படியே போட்டு ஒரு ஆள் இப்படித்தான் தண்ணியை போட்டு இங்க அருவி இங்க இருக்குது இங்கிட்டு போறான் குளிக்க. எங்கடா தண்ணியை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு தேடினா, தண்ணி இங்க இருக்கு, தண்ணி இங்க இருக்கு தெரியுமா அப்படின்னா, அது அந்த தண்ணி இல்லடா குற்றால தண்ணியை கேட்டேன். அது எல்லாம் ஒண்ணுதான். எவனை கேட்டு இங்க மாத்தினாங்க தண்ணிய? முதல்ல நான் குளிக்கும் போது இங்க விழுந்துகிட்டு இருந்துச்சு, ஏன்டா அங்க குளிக்க விட்டு தாராள் பண்றேன். போய் அந்த குற்றாலத்தில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை சட்டையை பிடிச்சி அடிக்க போனேன். போன தடவை நான் குளிக்க வரும்போது 5லையும் தண்ணி வந்துச்சு, இப்போ 2ல் தான் வருதுன்ட்டு மெயின் ஃபால்ஸில் தாராள் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வந்து அது 5 அருவி, அது எங்களுக்கு தெரியாது போடு அப்படின்ட்டு. அப்படி ஒரு ஃபேஷன் குற்றாலத்தை ரசிக்கிறது. இயற்கையை ரசிக்கிறது இப்படியா ரசிக்கிறது? தண்ணியை போட்டு குளிக்க, திரும்ப ஊத்த இறக்க, ஊத்த இறக்க. நம்பால் பாருங்க, அந்த இயற்கையிலையும் போய் அளவு கடந்த செயற்கைத்தனத்துக்கு போயிட்டான். அதே மாதிரி சினிமாவில் பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கை காட்சிகளில் அந்த படத்தை காமிச்சாங்கன்னா அந்த இயற்கை காட்சிக்காகவே அந்த படம் ஓடுது. நடிகர் நல்லா இல்லாட்டி கூட லொக்கேஷன் கிளப்பிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். இன்னைக்கு லொக்கேஷனுங்கிற வார்த்தையை சாதாரண கிராமத்தால்
கவிஞர் வைரமுத்தை எப்படி முதல் பாட்டை வந்து இயற்கையில தான் ஆரம்பிச்சார். அவர் பாடினார்ல நிழல்கள்ங்கிற படத்துல மாலை பொழுத அப்படியே பார்த்து வர்ணிச்சார். இது ஒரு பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன் மாலை பொழுது. அவர் பாட்டு பூரா அந்த இயற்கையோட சம்பந்தப்பட்ட பாட்டு பூரா ஹிட் ஆயிரும். கார்த்திக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பனி விழும் மலர்வனம் பனி விழும் மலர்வனம். எப்படி அதே மாதிரி அவருக்கு மிந்தி ஜனாதிபதி விருது வாங்கி கொடுத்தது இயற்கையா பாடினதான் மின்சார கனவு. அப்படின்னா ஒத்துக்கிறீங்களா சார் நீங்க? ஓ லலல்லா ஓ லலல்லா ஓ லலலலலலலலா ஓ ஓ லலல்லா ஓ லலல்லா ஓ லலலலலலலா. மானா மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒண்ணு கேட்டது கேட்டது கேள்வி என்ன, என் கண்ணு ரொம்ப அழகா என் ரெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என்னை கேட்டால் என்ன நான் பாடுவேன். ஓ லலல்லா ஓ லலல்லா ஓ லலலலலலலா. மயிலாப்பூர் சித்திர குளத்திலே எரும மாடு ஒண்ணு கேட்டது கேட்டது கேள்வி என்ன, என் மூக்கு ரொம்ப கருப்பா இல்ல முதுகு ரொம்ப கருப்பா, இந்த கேள்வி எல்லாம் கேட்டா என்ன நான் பாடுவேன். இந்த மாதிரி உள்டாலே எழுதிட்டேன் சார், அவ்வளவு பிடிக்கும் அந்த பாட்டு. ஒரு நல்ல பாட்டை இப்படி கெடுத்து விட்டீங்களே. கவிஞர் வைரமுத்து இயற்கையை பத்தி பாடிதான் திரை இசைக்கு வந்தார். அவர் பாடின இயற்கை சம்பந்தப்பட்ட பாட்டு போனா ஹிட்டு தான் சார். கை கொடுங்க சார். அப்போ ஒத்துக்கிறீங்களா சார் இந்த மாதிரி பாட்டு வந்து கண்ணதாசன் எழுதுனதே இல்லையா? சும்மா சொன்னா உடனே கண்ணதாசன் எழுதுனதே இல்லைன்றதுக்காக சொல்றேன். கண்ணதாசன் இயற்கையை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஒரு படத்துல, கேட்டு பாருங்களேன். அதுக்கு முன்னால சார் என்ன இந்த துட்டு பத்தி இப்போ ஒரு சூப்பர் இது ஒண்ணு வந்திருக்கு சார், ஒரு மேட்டர். பணத்தை பத்தியா? துட்டு பல பழக்குது புது நோட்டு, என்ன இழுக்குது பல போட்டு, கரன்சியில் ஒரு இலை போட்டு, கை துடைக்கிட்ட புது நோட்டு, காஷ்மீரை விளக்கேற்றி காசு மேலே கொடியேற்று, சொர்க்கம் என்று அந்த விசிட்டிங் காட்ட காட்டு, காட்டு பார்த்து அது துறக்கலையா காந்தி நோட்ட நீட்டு, துட்டு 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 துட்டு, சின்ன பொண்ணுகளின் சைட்டு கொடுக்கும் பின்பு ஃபைட்டு கொடுக்கும் இந்த துட்டு துட்டு, புத்து கவர்மெண்ட் அணைச்சு கொடுக்கும் பின்பு அதையும் கவுக்கும் இந்த துட்டு துட்டு, உலகம் என்பது உருண்டு ஓடுது தொட்டு சக்கரம் மாட்டிக்கிட்டு, அந்த வண்டியில் மனிதன் போகிறான் ரெண்டு கண்ணையும் மூட்டிக்கிட்டு, காசு தேடி போவோமா அக்கா சின்னக்கா, கல்லிருந்து காரு வர எல்லாம் துட்டக்கா, காசு தேடி போவோமா அக்கா சின்னக்கா, கல்லிருந்து காரு வர எல்லாம் துட்டக்கா, பல பழக்குது உள்ளோட்டு என்னை இழுக்குது பல்ல போட்டு, கரன்சியில் ஒரு இலை போட்டு, கை திட்ட ஒரு நோட்டு, குச்சு 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 மாறி 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 மாறி
எப்படி நல்லா இருக்கீல்ல? சவிக்கமில்லாம போயிருச்சாக்குன்னு நினைச்சேன் நான். காசை பத்தி படிக்கிறார், துட்டு பத்தி. இன்னைக்கெல்லாம் நம்ம ஆளு காசை வந்து ரூபாயை பத்தி இந்த நம்பர்லாம் சொல்றது இல்ல, அதுல இருக்க படத்தை வச்சு சொல்றேன். ஒரு காந்தியை கொடுத்து செட்டப் பண்ண வேண்டியதானே அப்படின்னா காந்தியவே லஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு பார்த்தா 500 ரூபா நோட்ல காந்தி இருந்தாரு. இப்ப அப்படி சொல்றாங்கன்றதுக்காகவே எல்லாத்துலயும் காந்தியை போட்டு விட்டாங்க. இப்ப சொல்ல முடியல, 10 ரூபாயிலையும் காந்தி இருக்காரு. அது பிறகு அந்த 5 ரூபா 2 ரூபாயெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து வேகமா எடுத்தோம்னா 5 துண்டாயிரும். அது அப்படியே இப்படி அந்த கண்டக்டர் இப்படி பரிதாம கொடுப்பாரு. அப்படி கொடுத்தா ஒரு 20 ஒட்டு போட்டிருக்க அந்த 2 ரூபாயில. எனக்கு வேணாம் ஐயா 2 ரூபான்ட்டான். இந்த ரூபாய் வந்து நம்மளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாலம். அந்த ரூபா தான் நம்ம இந்தியனுங்கிறத வச்சு எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா அந்த ரூபாயில நம்ம நாட்டினுடைய சின்னம் இருக்கு, நம்ம நாட்டினுடைய தேசிய சின்னம் அதுல இருக்கிறத பார்த்து அது நம்ம நாட்டினுடைய சின்னம். ஒருத்தன் நான் ட்ரெயின்ல போறப்போ ஒரு ஊத்து பார்ட்டி வந்து 500 ரூபாயில என்கிட்ட கையெழுத்து கேட்கிறேன். ஆட்டோகிராஃப் போடியா, ரூபாயில போடக்கூடாதுங்க. போடுங்கிறன்ல, இனிமே அது செல்லாது. செல்லாட்டி எனக்கு என்ன, என்கிட்ட என்ன 500 ரூபா இருக்கு. அட வேணாமியா, பேப்பர்ல வாங்க முடியாது. சரி இந்த நடுவில் இருக்க வெள்ளை இடத்துல போறேன், அதுல வேணாம், கவர்னர் போட்டிருக்க இடத்துல போடு அப்படிங்கிறேன். அடிச்சு கொண்டு விடுவாங்க. இந்த ரூபா நோட்டை யாராவது பார்த்தாங்கன்னா கவர்னர் லியோனின்னு போட்டா அவ்வளவுதான், ஜெயிலில் போய் தான் பட்டிமன்றம் நடத்தினேன். இந்த கம்பி பித்தளையா ஈயமா அப்படின்ட்டு ஜெயிலில் உட்காந்து நமக்கு போடுற தட்டு பித்தளை தட்டா அலுமினிய தட்டா, நடுவர் ஐ லியோனி எங்க நடந்துகிட்டு இருக்கேன், ஜெயிலில். வேணாம்டானா கேட்க மாட்டேங்கிறேன். காரணம் என்னன்னா அந்த ரூபா நோட்டினுடைய மதிப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ரூபா வந்து உண்மையிலேயே நமக்கு நம்ம அரசாங்கத்துக்கு இடையில இருக்க ஒரு பாலம். ஆனா அந்த ரூபாயை வச்சு இன்னைக்கு என்ன ஆகி போச்சுங்கிறீங்க. ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னா அது இல்லாட்டி ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி கண்ணதாசன் வந்து என்ன சார் பாட்டு எழுதிருக்காரு துட்டை பத்தி, ரூபாய் நிக்கிற மாதிரி எவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு. ரூபாயை ரொம்ப வச்சிருக்கவன் தூங்க முடியலன்னு எழுதியிருக்காரு. சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, துக்கமில்லாமல் வெட்கமில்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா. அதுல பொன்னோடு பொருள் படைத்தேன், பூவைக்கு நான் பூ முடித்தேன், மன்னாதி மன்னனை போல் மாளிகையில் வாழுகிறேன். சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, துக்கமில்லாமல் வெட்கமில்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா. அதுல சொல்றாரு, வண்ணமுத்து மண்டபமும் வைரநகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாயின்னு. அதனால ரூபா அரசாங்க ஆபீஸ்ல இப்படித்தான் ஒருத்தன் ரொம்ப லஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன். லஞ்சம் மண்ண 2 ரூபா 1 ரூபா 8 அணாலாம் வாங்கியிருக்கேன். இம்சை ஆகி இவனை எங்கேயா டிரான்ஸ்ஃபர் பண்ணா தான் நல்லா இருக்கும்னு கடல் கரையில் டியூட்டி போட்டாங்க. இங்க உட்காந்து அலையெல்லாம் எத்தனை இருக்குன்னு எண்ணி நீ அக்கௌண்ட் ஒப்படைக்கணும்டான் இருக்கேன். அப்பா அங்க லஞ்சம் வாங்க முடியாதுல்ல, உட்காந்துட்டான் ஸ்டூலை போட்டு. அங்க சுண்டல் விற்க வந்திருக்காங்க ஒரு 5 பேர். நாங்க ரெகுலர் அங்கதான் சுண்டல் விற்பேன். விய்யே ஒரு தட்டுக்கு 2 ரூபா கொடுக்கணும், இல்லாட்டி விற்க விட மாட்டேன்னு இருக்கேன். நாங்க ரெகுலர் முடியாது, கொண்டு விடுவேன், போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். வாங்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் விற்க வந்தவங்கள்ட்ட ஆளுக்கு ஒரு தட்டுக்கு 5 ரூபா, மீன் பிடிக்க ஆளுக்கிட்ட ஒரு போட்டுக்கு 20 ரூபான்னு வாங்கி கலெக்ஷன்ல பின்னி எடுத்துட்டாங்க. திரும்ப எப்படி டியூட்டி பார்க்கறான்னு போனா கல்லா பெட்டி கிடக்குது பக்கத்துல. என்னடா அலைய கணக்கெடுத்து நோட்ல எழுதி வைப்பேன்னு பார்த்தா அங்கேயும் சில பேர்த்த திருத்தவே முடியாது. எங்க டியூட்டி போடு வசூல் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எங்க பார்த்தா கையை அரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒருத்தனையும் காண இன்னைக்கு ஆபீஸ்ல அப்படின்ட்டு கையில ரூபா இல்லாம வீட்டுக்கே போகாதுங்க. அப்படி ஆகி போச்சு இன்னைக்கு. அதனாலதான் ரூபாயை பத்தி அருமையான பாட்டுலாம் கண்ணதாசன் படிச்சிருக்கிறார். ஆனா சார் இயற்கையை பத்தி நீங்க சொல்லிங்க அப்பதான் அதுல வந்து நீங்க அவ்வளவு பாராட்டினீங்க எங்க கவிஞர்களை. அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து கண்ணதாசன் இயற்கையை பத்தி என்னமாது கண்ணதாசன் பாடிய ஒரு இயற்கை பாடல் இப்ப பாடுவாங்க, கேளுங்க. சரிங்க சார். பழைய பாட்டு, மக்கள் அனைவரும் ரசித்து கேட்ட ஒரு பழைய பாடல். கண்ணதாசன் எப்படி இயற்கையை பார்க்கிறாருன்னு இந்த பாட்டுல தெரியும். இப்ப அந்த பாட்டை பாடுவாங்க பாருங்க, வாங்க. அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுடைய நகைச்சுவை கேசட் இங்கே விற்பனைக்கு உள்ளது. விரும்புபவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.